வெல்கம் டு இசார்தன் சேனல். ஜாலிவுட் அட்வென்ச்சரில் வந்து நான் ஒரு 2 பார்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து 3வது பார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி அப்படியே நிற்கணும். அப்படி நின்னா அதில் இருக்க பொம்மை ஏதாவது ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாராலுமே நிற்க முடியல. நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. 1 மினிட் நிற்க முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து பெரியவங்களுக்குலாம் கொஞ்சம் உயரமாக அந்த கம்பியை நிப்பாடி வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அதுக்கேற்றாமல் சைஸ் இறக்கி வச்சுருந்தாங்க. 2 மினிட்ஸ் நின்னா அங்கே இருக்க பப்பி எதுவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து 100 நம்ம பே பண்ணணும். இது வந்து ஃப்ரீ கிடையாது, இது தனியாக. சரி இதெல்லாம் ஜெயிக்க முடியல அப்படின்ட்டு நடந்து போய்கிட்டே இருந்தோம். பார்த்தாலாம் ஃபிஷ்ஷாக கிடந்துச்சு. அதாவது ஃபிஷ்ஷுனா ஒரு தொட்டிக்கில் வந்து ஃபிஷ் பொம்மையாக போட்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு 4 பொம்மை ஒன்று வந்து எடுக்கணுமா. அந்த 4 பொம்மையில் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கலர்ஸ் எடுத்தால் அதுக்கு ஏற்றாப்புல நம்ம அந்த பப்பி கிடைக்குமா. ஸோ வந்து உள்ளே வந்து அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஸ்க்ரூ வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லையா. ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒன்று சொன்னாங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க. அதாவது உள்ளே இருக்க அந்த ஸ்க்ரூ வந்து ரெட் கலரில் இருந்தால் ஸ்மால் டாய் கிடைக்குமா, எல்லோ கலர்லேருந்து கொஞ்சம் மீடியம், க்ரீன் கலர் இருந்தால் கொஞ்சம் பெரிய டாய் கிடைக்குமா. அதான் சொல்லியிருந்தாங்க. ಕಲರ್ ಡಿಪೆಂಡ್ ಬೆಳೆಸೋ ಟಾಯ್ಸ್ ಇರುತ್ತೆ ಗ್ರೀನ್ ಯೆಲ್ಲೋ ರೆಡ್ ಅದರಲ್ಲಿ ಇದೆಯಾ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಯಾವುದು ಓಪನ್ ಮಾಡೇ ತೋರಿಸ್ತೀನಿ ಲಕ್ಕಿ ಗೇಮ್ಸ್ ಓಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಎಷ್ಟು ಪಿಕ್ ಮಾಡ್ಬೋದು 30 ಸೆಕೆಂಡ್ಸ್ ಓಕೆ ಪಿಕ್ ಮಾಡಿ ಎತ್ತಿಗೆ Yes. லக்கு தாண்டா இஷாது. ஃபிஷ் கிடைக்க போகுது உங்களுக்கு. டைம் ஆஃப் 4 சரி தம்பி மேலே கை வச்சுக்கேன். White means nothing. Okay. Oh. ಎಲ್ಲ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿದ್ದಿಲ್ಲ, ಅದರಲ್ಲೇ ಇರುತ್ತೆ ಅನ್ಸುತ್ತೆ. ಎಲ್ಲಾದ್ರೂ ಇರುತ್ತೆ. ಕರೆಕ್ಟ್. ಅದನ್ನ ನೀರು ತುಂಬಿರೋದಕ್ಕೆ ಒಳಗಡೆ ಕೂತ್ಕೊಂಡೈತೆ. இதுக்கும் 100 ருபீஸ். இது விளையாட முடிச்சுட்டு நாங்கள் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர்ஸ் எல்லாமே கீழே வச்சுருக்காங்க. ஒயிட் இருக்கிற மட்டும் தான் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க அப்படிலாம் இல்லை சார், எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அவங்க வச்சுருக்கிறத பார்த்தா அப்படி தான் தோணுச்சு. சரி சொல்லிவிட்டு அங்கே எதுவுமே லக் இல்லை. ஸோ கிளம்பி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஜிப் லைனு, அந்த மேலே சுற்றுறது எல்லாமே இருந்துச்சு. இந்த லைன் ஃபுல்லாகவே அதுதான். அப்புறம் அந்த குழந்தைய ஹார்ஸு எல்லாமே அதுதான். ஸ்கைலோரர் அப்புறம் ஸ்கிப் லைனு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போனோடனே ஸ்கைலோரர், அப்புறம் வந்து ஜிப் லைன் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க எல்லாமே. அடுத்தது ஹார்ஸ் ரைடிங். ஹார்ஸ் ரைடிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் ரைடிங் குழந்தைங்க போகலாம். அது பக்கத்தில் இருந்து அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதில் அவங்க பேரண்ட்ஸும் உட்காந்து அவங்க குழந்தைலாம் அழுகாமல் இருக்கிறதுக்காக பேரண்ட்ஸும் உட்காந்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டிங்காக இருக்கும் உள்ளே ஃபுல்லாக. அது வந்து கிளாஸாக இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி என்ட்ரி டு எக்ஸிட் போகணும். அதுக்காக எல்லாருக்குமே ஒரு ஹேண்டில் வந்து கவர் போட்டுக்கணும், நம்ம வந்து இந்த கிளாஸில் டச் பண்ணுறதுக்காக. ஸோ இதை போட்டுட்டு இப்போ நம்ம கரெக்டாக போகலாம் என்ட்ரி டு எக்ஸிட்டு. ரொம்ப சூப்பராக காமெடியாக ஃபன்னியாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து உள்ளே போகிறோம். எது வந்து மிரரு, எது வந்து போகிற வழி அப்படின்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக விளாட்ற மாதிரி இருந்துச்சு.
இந்த ஏசி ஈஷா கண்டுபிடிக்கல தம்பியே. மிஸ் பண்ணியாதேமா. சே நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க வீடியோவை. என்னடா ஈஷா? ஏ மிரர் ஈஷா, மிரர் மிரர். இது இல்ல நீங்க This side only. இந்த சைடு தெரியுது நல்லா. கிருதன் எங்க இருக்கு பாரு, மிரர் இல்லாம போ. மிரர் தொலைச்சுல கண்டுபிடிக்கல. இதுவே சுத்திக்கிட்டே கால்ல இருந்து சாயம் ஏய் போடு நீ. ஏய் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஈஷா. இருந்துட்டு இருந்தா நல்லா. அப்படியே சுற்றி சுற்றி ஃபைனலி எக்ஸிட் ஆயாச்சு. இதுதான் எக்ஸிட்டு. அதை விட்டு வெளில வந்தோடனே ஒரு ஷாப் இருந்துச்சு. அது வந்து கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு எல்லாமே இருந்துச்சு. அது முடிச்சுட்டு நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் வந்து டைட்டானிக்கோட ஸ்டோரி எல்லாமே சூப்பராக வச்சுட்டாங்க. உள்ளே போனால் உங்களுக்கு தெரியும், பாருங்கள். டச் பண்ணக்கூடாது. வாவ், as the captain of the BAS. The destination of Titanic was New York. For this, it had to cross the Atlantic. ஈஷா இங்கேடா. At that time of the year, icebergs from the north drift a long range away from south and get into the path of the ships crossing the ocean. Many of the ships in the vicinity were warning each other about menace. வந்தா தானே தெரியும், ஒளிஞ்சு வந்தா. கடல்ல என்னென்ன இருக்குமோ கடல் கடிகள் இப்படிதான் இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது டைட்டானிக் கப்பலோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைட்டானிக் கப்பலுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கப்பலில் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அதெல்லாம் இருக்கும்ல. ஃபஸ்ட் கிளாஸ் சீட்டு எப்படி இருக்கும், செகண்ட் கிளாஸ் சீட்டு எப்படி இருக்கும், அப்படி தான் எல்லாம் பார்க்க போகிறீங்க.
Why do I still see curiosity? I understand. You want to know about that. Even after more than 100 years. It was a cold night. We were sailing comfortably. The sea was calm. Yes, there were many icebergs in that area. We were warned about them by many of the other ships, but I was too confident. I was too sure of my very able crew that was handling the ship on that beach. All the rest of them relaxed and enjoying themselves. Many of them were sleeping so peacefully. And then just by mistake of not listening to the warning. டைட்டானிக் கப்பல் அந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்தோடனே பீச் மட்டும் தான் கொஞ்சம் நீட்டாகவே இல்லாமல் இருந்துச்சு. மற்றபடி நாங்கள் போய் ஸ்விம்மிங் பூல் நாங்கள் யாருமே குளிக்கலை, ஸோ நீட்டாக இல்லாதனால அங்கே போய் சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். டைட்டானிக் கப்பலில் வந்து இது சாங்கெல்லாம் ஓடிக்கழிஞ்சு பீச்சில் எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டா வெளில வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இன்டு ஸ்பின். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக இப்போ லைட்டிங்காக இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்ருவாங்க, நம்மளும் அந்த லைட்டிங்கோட சேர்ந்து சுற்றுற மாதிரியே இருக்கும். அது நல்லாயிருக்கும். உள்ளே போய் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். யாருமே இல்லை. அவங்க என்ஜாய் எக்ஸிட் போலாமான்னு தெரியலையே. ஸோ இப்படி தான் இருக்கும். உள்ளே போனால் இப்போ அவங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ லைட்டிங்காக இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் இது என்ட்ரி. உள்ளே போனதுக்கப்புறம் ஆன் பண்ணி விட்ருவாங்க. இந்த கம்பியை பிடிச்சிட்டு நம்ம நிற்கணும். அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும். நம்ம லைட்டிங்கோட சேர்ந்து நம்மளும் சுற்றுற மாதிரி இருக்கும்.
ஷேக்கா ஃப்ரெண்ட் ஸோ லைட்டிங் பார்த்துருமே செம்ம என்ஜாய்மெண்ட் ஆச்சு. கண்டிப்பாக போனால் ட்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 5D போனோம். 5D வந்து ஷோ உள்ளே ஓடிக்கிடுச்சு 4:30 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு திரும்ப வந்தோம். ரைடு பார்க்கவே இல்லை. புல் அது மாதிரி உட்காந்து இது பார்க்கல. அடுத்து வந்து ஃபுல் ரைடு போனோம். ஃபுல் ரைடு வந்து குழந்தைங்களுக்கு அளவு கிடையாது, பெரியவங்களுக்கு மட்டும்தான். ஸோ ஃபுல் ரைடு ஃப்ரீ தான், மற்ற எதுவுமே காசு இல்லை. நம்ம பிடிச்ச அந்த ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறம் அந்த 2 மினிட்ஸ் பழைய ஸ்கூல் மாதிரி காசு கிடையாது. ஆமாம் பழைய ஸ்கூல் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தை ஓட்டுற கார் அதுவும் காசு. ஃபுல் ரைடு வந்து சூப்பராக தம்பி அதில் விளாடுறோமா? ஏய் சூப்பராக இருக்கும் அம்மி. நான் விஜய் டிவியில் இருக்கும்ல, விஜய் டிவியில் கொடுத்துருப்போ கொடுங்க, அதில் கொடுங்க, பேக்கில் வச்சுப்போம். சரியா சரி வாமா, இது மட்டும் பார்ப்போம். ம் இங்கே மாடு என்ன ஒன்று பார்ப்போம். அப்பா மாடு அடிக்கிட்டோம். சரியா போகிறேன். ஸோ புல் ரைடோட முடிஞ்சு அவ்வளோதான். அதான் லாஸ்ட்டு. ஸோ வெளியில் வந்துட்டோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்க. என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.